இன்றைக்கி 4வது நாள் நெய்வேத்தியம் தான் பார்க்க போகிறோம். புதினா சாதம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுக்காக 200 கிராம் புதினா எடுத்திருக்கேன். ஒரு கப் ஃபுல்லாகவே வந்துச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டைம் பக்கம் வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொத்தமல்லி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அதுவும் வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 5 பல் பூண்டு இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கரண்டி கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ்டட் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது இந்த வெங்காயம் எல்லாமே சைடில் வச்சிடலாம். இந்த ஆயிலில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் நல்லாவே ஃப்ரை பண்ணிடலாம். அதை இப்போது இதோட கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த லெமன் போடுறதுனால இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ லெமன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப் லெமனோட இன்னும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்காக பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லாயிருக்கும். நார்மல் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னமும் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அப்போ இதோட கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அருமையான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானாலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணிக்கோங்க.